இன்றைய தினம் பெரியவாளுடைய பார்வையில் கர்ம மார்க்கம் என்பது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் வேதாந்தத்தில் பார்க்குற போது ஆத்ம தரிசனமானது வெளிச்சம், இருட்டில் தான் கர்மா என்றெல்லாம் பார்த்தோம். அப்போ இருட்டில் எப்படி கர்மா வரும், அஜ்ஞானங்கிற இருட்டு இருக்கிற வரையில் தான் கர்மா உண்டு என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். எப்படி அதுக்கு ஆச்சாரியால் ரொம்ப அழகாக எல்லாம் எடுத்து சொன்னால் பெரியவா என்பதையும் நாம் பார்த்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடியதான ஆத்ம ஜானத்துக்கு போகிற போது அது அந்தம்னே அதில் சொல்கிறோம். அதனால் வேதத்தினுடைய அந்த பாதை வழியாக போனால் தானே அந்த ரோடோட முடிவை நம்ம அடைய முடியும் வேதாந்தத்தை. அப்போ வேதமானது கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம்னு 3 காண்டமாக பிரிஞ்சிருக்கு. அதில் இந்த கர்ம காண்டத்துக்கு போய் அப்புறம் கர்மாவினாலே சித்து சுத்தி அதன் மூலமாக பக்தி ஏற்பட்டு, பக்தினாக்க இப்போ நம்ம பண்ணுற பக்தி இல்லை, நிர்வியாசமான பக்தி, கோபியர்களுக்கு இருந்த பக்தி, மீராவுக்கும் சைதன்யருக்கு இருந்த பக்தியானது நமக்கு ஏற்பட்டு அதற்கு பிறகு நாம் ஞானத்தை அடைகிறோம். அதுவே ஞானமாக பழுக்கிறது என்பதாக சொல்லப்படுறது. ஆகையினால இந்த கர்ம மார்க்கத்துக்கு போனால் தான் அதுக்கு போக முடியும். அதனால தான் பெரிய வேதாந்த நிஷ்டையை சொன்னதான மகான்கள்லாம் கூட கர்மாவில் நீ ஈடுபடணும் என்று சொல்லியிருக்கா. இப்போ கர்மான்னு வரும்போது எது கர்மா? எல்லாமே கர்மா தான். சாப்பிட்றது, தூங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பேசுறது, நடக்கிறது எல்லாம் கர்மா தான். ஆனால் அதெல்லாம் கர்மாங்கிற பதத்தில் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லலை, பெரியவாளுன்னு சொல்லலை. பெரியவா என்ன சொல்கிறான்னா, எது சாஸ்திர விகிதமாக இருக்கோ அதுதான் கர்மா. அப்போ மற்றதெல்லாம் அதுவும் கர்மா தான். சாப்பிட்றது, தூங்கிறதெல்லாம் கர்மா தான். இதுக்கு பேர் சுவாபாவிக ஆசங்கம் அப்படின்னு பேர். இயல்பினாலேயே நாய், பன்றி, புழு, பூச்சி, செடி, கொடி எல்லாவற்றிலேயும் இருக்குது. என்ன இருக்குது? ஆகார நித்ரா பயசங்கமானி சாமான்யமேதத் பசுபிர் நராணாம் தர்மே நகீனா பசுபி சமானக என்றபடி ஆகாரம் சாப்பிட்றோம், தூக்கம், பயம், இனவிருத்தி பண்ணுறது, இதெல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. இதையே மனிதன் பண்ணுறது இருக்கே, இது கர்மா இல்லை. இதை சாஸ்திரம் கர்மான்னு சொல்லலை. அந்தந்த வர்ணாசிரம தர்ம ரூபமான கர்மாக்களை சாஸ்திரம் விதிச்சிருக்கே, அதுக்கு தான் கர்மா என்ற பெயர்னால ஆச்சாரியால் சொல்கிறா. அந்த கர்மாவினால மோட்சம் கிடையாது, ஞானத்தினால தான் மோட்சம் என்று சொன்னார். அப்படி சொன்ன அவரே கர்மாவினால தான் நீ மேலே முன்னேறி வர முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார் அவர். அதனால்தான் நம்ம கர்மானுஷ்டானத்துக்கு சாஸ்திரங்களில் முதலிடம் கொடுத்துருக்கா. நாமும் கர்மானுஷ்டானத்தை விடக்கூடாது. எனக்கு பெரிய வேதாந்த ஞானம் வந்துடுத்து அப்படிங்கிறதுக்காக நான் கர்மாவை விட்டு ஞானத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஞானத்துக்கு போகிற போது தானே நம்ம விட்டு அந்த கர்மாவானது நழுவணும். எப்படி நாம் ஒரு புஸ்தகம் படிச்சுட்டே இருக்கோம், அப்படியே கண்ணை அசந்து தூங்கிட்டோன்னா நம்ம எப்படி நம்ம கையில் இருக்கிறதான புஸ்தகம் நம்ம விட்டு நழுவுறதோ அதுபோல இந்த கர்மாவானது நம்ம விட்டு தானே நழுவணும். அதுவரையில் நாம் நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறதான கர்மாவை நாம் விடக்கூடாது. அந்த கர்மாவானது பிறப்பினாலே, சூழ்நிலையினாலே, நம்முடையதான வாழ்க்கை முறையினாலே நமக்கு ஏதோ ஒன்று அமைஞ்சிருக்கு. அந்த கர்மாவை நாம் விட்டோமானால் என்ன ஆகுங்கிறது இன்றைக்கி நம்ம நாடு இருக்கிற நிலையை பார்த்தாலே தெரியும். ஆகையினால இந்த வர்ணாசிரம தர்ம ரூபமான கர்மாவை தான் சொல்லியிருக்கு. அந்த கர்மாக்களை நம்ம சாஸ்திரம் வேதம் சொல்கிற போது விதி நிஷேதம் அப்படின்னு 2 தான் சொல்கிறது. என்ன விதி நிஷேதம்னா, செய்யத்தக்கன இது, செய்யத்தகாதன இது. இது நமக்கு எப்படி தெரியும்? எது செய்யத்தக்கது, எது செய்யத்தகாதுன்னு எது தெரியும்? சாஸ்திரம்தான் சொல்கிறது. அது நம்முடைய சுபாவ பிரவೃத்தின்னு பார்த்தோமே இப்போ ஆரம்பத்தில். அந்த சுபாவ பிரவೃத்திக்கு ஒரு செக் இருக்கே, அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதுதான் விதிக்கிறது தான் சாஸ்திரம். அதான் விதி நிஷேதம். இந்த ஜீவனை பார்த்து சாப்பிடுன்னு சொல்ல வேண்டாம், நம்ம பார்த்து தூங்குன்னு சொல்ல வேண்டாம், நம்ம பார்த்து நீ பொய் சொல்லுன்னு சொல்ல வேண்டாம், நம்மளை பார்த்து நீ ஒரு காரியம் சொல்லின்னு சொல்ல வேண்டாம். இதெல்லாம் இயல்பிலேயே நம்ம இருக்கோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அங்கே சத்தியம் வதா தர்மஞ்சரா, நீ சத்தியத்தையே பேசணும், எப்போதும் தர்மத்திலேயே இருக்கணும். எதுக்காக சொல்கிறது? சுபாவத்தினாலேயே இவன் சத்தியத்தையும் தர்மத்தையும் விட்டுடுவான், அதுக்காக சொல்கிறது. சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரம் வேண்டாம். பிறந்த குழந்தைக்கு கூட வாயில் வச்சா அது சாப்பிட்றது. சுபாவத்தினாலேயே சாப்பிட்றதுங்கிறது எல்லா உயிர்களுக்குமே இருக்குது. புழு பூச்சியிலேன்னு ஆரம்பித்து செடி கொடிகள் விலங்குகள் வரையில் எல்லாவற்றுக்கும் இருக்குது. அப்போது அதற்கு சாஸ்திரம் வேண்டாம். எப்போ சாப்பிட்ணும், எதை சாப்பிட்ணும்,
எப்படி சாப்பிட்ணும், ஏன் சாப்பிட்ணுன்னு வரும்போது அங்கே சாஸ்திரம் செக் வைக்கிறது. ஆகையினாலே நாம் சாஸ்திரம் சொன்னபடி கேட்டால் நமக்கு நன்மை. அவள் நம்ம நன்மைக்காக மகிழ்ச்சிகள் சொல்லியிருக்கா. அதைத்தான் பெரியவா சொல்கிறா, சாஸ்திராயச்ச சுகாயச்சா. சாஸ்திரம் சொன்னபடி நடந்தால் நமக்கு தான் சுகம். சாஸ்திரம் சொன்னபடி எதுக்கு தான் அதெல்லாம் 10ஆம் பசலித்தனம் சார். அந்த காலத்தில் ஏதோ இந்த மகர்ஷிகளுக்கு அவர்களுக்கெல்லாம் பொழுது போல ஏதோ சொல்லி வச்சுட்டா நம்மளால் இன்றைக்கி அதெல்லாம் அனுஷ்டிக்க முடியுமா என்று நாம் நினைத்தோமானால் அது நமக்கு கிடைக்கக்கூடிய சுகம் போக போகிறது, அவ்வளோதான். ஆகையினாலே சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறதுல நமக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறதுல நமக்கு நம்பிக்கை வேணும். சாஸ்திரம் சொன்னபடி தான் நீ நடக்கணும்னு கண்டித்து சொல்கிறதான குருவும் நமக்கு வேணும். சாஸ்திரத்தை மீறி போகிறவன் திருப்பி இந்த வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு உயர்ந்த குரு வேணும். அவர் எப்படி இருக்கணும்? அவர் சாஸ்திரத்தில் நிலை பெற்றவராக இருக்கணும். அவர் கர்மானுஷ்டானத்தில் அவரவருக்குன்னு ஒரு கர்மானுஷ்டானம் இருக்கு இல்லையா, அதில் அவர் நிலை பெற்றவராக இருக்கணும். ஏன்னா இந்த மனுஷன் எப்படி இருக்கும், மனுஷன் இல்லை நாம தான் எப்படி இருக்கோம், சுபாவஸ்து பிரவர்த்ததே என்று சுபாவத்தினாலே நாம் நம்ம இஷ்டத்துக்கு தான் போவோம். அது அதனால் இவனுக்கு கொண்டு வரணும். நம்முடைய மனசினால, நம்முடைய அறிவினாலே, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய செயல்களை நாம் ஒரு வரையறைப்படுத்த முடியும், நாம் கட்டுப்படுத்த முடியும். இதையே ஒரு பிராணிகள் விலங்குகள் பண்ண முடியாது. ஒரு கழுதை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒருத்தனை உதைக்கணும்னு காலை தூக்கிடுதுன்னா உதைக்காமல் காலை கீழே கொண்டு வரவே முடியாது. எல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் அவள் சொல்கிறத நான் கொஞ்சம் என்னோடய பாஷை மாறுபட்டு இருக்கலாம், அவ்வளோதான். ஒரு நாய் குறைக்கணும்னு வாயை திறந்துடுத்துன்னா அது குறைக்காமல் வாயை மூட முடியாது. நான் கோபத்தினால ஒருத்தரை அடிக்கணும்னு கையை தூக்கி விடலாம், அடுத்த செகண்டு ஐயோ இவனை எதுக்கு அடிக்கணும் வேண்டாமே என்று நினச்சி அடிக்காமலே கையை கொண்டு வர முடியும். இந்த ஃபேக்கல்ட்டி பிரம்ம சிருஷ்டியில் மனித ஜாதிக்கு மட்டும்தான் இருக்குது. இதுதான் டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ்னு சொல்கிறோம். இதைத்தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். மற்ற பிராணிகள் இடத்துல இருக்கிறதுக்கெல்லாம் பேர் இன்ஸ்டிங்க்ட், அதுக்கு பேர் உந்துணர்வுன்னு பேர். அந்த உணர்ச்சி வந்துடுதுனாக்கா அதால் கட்டுப்படுத்த முடியாது. நாம் அப்படி இல்லை, கட்டுப்படுத்தணும். இது ஏதோ அடிக்கிறதுக்கு கையை வாங்கி கட்டுப்படுத்திட்டோம். எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு தான் கர்மாக்கள். காலம்புரை எழுந்தால் ராத்திரி வரையில் இவனுக்கு இத்தனை கர்மாக்களை கொடுத்துருக்குது. ஏன்னா நம்மகிட்ட 3 இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் இருக்குது. நம்முடைய மைண்டை நாம் அப்ளை பண்ணுறோம் என்று வரும்போது அதில் நமக்கு 3 ஃபேக்கல்ட்டி இருக்குது. என்ன இருக்குன்னா, கர்த்தும் சக்கியம், அகர்த்தும் சக்கியம், அந்யதா கர்த்தும் சக்கியம். டு டூ, நாட் டு டூ, டு டூ இட் டிஃபரண்ட்லி. அது என்னமோ நம்ம நாடு பண்ண துர்பாக்கியம். கரெக்டாக அந்த எக்ஸாம் டயத்தில் ஏப்ரல் மே ஜூனில் தான் கிரிக்கெட் மேட்சே வரும். இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்பானா, பையன் அவன் படிப்பனா, அவன் அம்மா அங்கேருந்து சொல்லிகிட்டே இருக்கா, ஏய் மேட்ச் பார்க்காத, டிவி ஆஃப் பண்ணு, படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பண்ணலாம்? அம்மா சொன்னதை கேட்கலாம். அந்யதா கர்த்தும் சக்கியம் கேட்கலாம். இல்லை அந்யதா கர்த்தம், சரிம்மா ஐயோ உன் தொந்தரவு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, நான் என் ஃப்ரெண்டாத்துக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டாத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் படிக்கிறானா டிவி பார்க்குறானா நமக்கு தெரியாது. அந்யதா கர்த்தும் சக்கியம். அதே நேரத்தில் அவன் சொன்னதை கேட்காமலும் இருக்கலாம். அதனால் கர்த்தும் சக்கியம், அகர்த்தும் சக்கியம், அந்யதா கர்த்தும் சக்கியம்னு 3 விதமான ஃபேக்கல்ட்டி நமக்கு இருக்குது. இந்த 3ஐயும் நாம் சரியாக பயன்படுத்த முடியும். இது தேவையா, இது தேவையில்லையா அப்படின்னு நாம் பண்ண முடியும். அதுக்கு ஞானத்துக்கு போயிட்டோங்கிறத நாம் சொல்லக்கூடாது. நமக்கு உடம்பு வந்துடுத்துனாக்க என்ன உடம்புன்னு கண்டுபிடிக்க டாக்டர்கிட்ட போகிறோம், பிளட் டெஸ்ட் வச்சுருக்கா, அந்த டெஸ்ட் வச்சுருக்கா, எல்லாம் வச்சுருக்கா. அது மாதிரி எனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னாக்க நான் யார்கிட்ட போகணும்? மகாபெரிவா மாதிரி மகான்கள்கிட்ட போய் நின்னாலே போகிறோம். அவர்கிட்ட மீட்டர் இருக்குது, அந்த தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தாருன்னா தெர்மாமீட்டர் என்ன, அவருடைய கட்டாட்சம் பார்த்தாலே போகிறோம் உங்கள்கிட்ட ஞானம் இருக்கான்னு, எந்த நிலையில் இருக்கேங்கிறது அவருக்கே தெரியும். நாம் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால நாம் ஞானம் வந்துடுத்துன்னு நாம நினச்சிக்க முடியாது.
நாம நினச்சிட்டு இனிமேல் என்னத்துக்கு நமக்கு கர்மாலாம் வேணும், ஒரு கர்மாவும் வேண்டாம் அப்படின்னு நாம் வந்து போகக்கூடாது. நாம் என்ன பண்ணணும், நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மாக்கள் இருக்குது, அமைஞ்சிருக்கிற கர்மாக்கள் இருக்குது. அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, தொழிலில் வித்தியாசமே கிடையாது, ஏற்றத்தாழ்வே கிடையாது. அது தோட்டி தொழிலாக இருந்தாலும், செருப்பு தைக்கிறவன் தொழிலாக இருந்தாலும், வேதபாராயணம் பண்ணுறதா இருந்தாலும், கோயிலில் பூஜை பண்ணுறதா இருந்தாலும், தொழில் என்று வரும்போது அது தொழில் ஒன்று தான், பாவனை தான். அந்த பாவனையை மாற்றி நீ பண்ணு அப்படின்னு சொல்லிதான் பகவான் சொல்கிறார். அந்த பாவனையை மாற்றி பண்ணுறது எப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக இங்கே நமக்கு மகாபெரிவாக எடுத்து காமிக்கிறார். ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இங்கே எடுத்து காமிக்கிறார். எப்படி பண்ணணும், அவர் கர்மயோகம்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். உனக்கு கர்மாவில் தான் அதிகாரம், கர்மண்யேவான அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூ மா தே சங்கோ சகர்மணி என்றெல்லாம் சொல்லிட்டார். கர்மாவில் தான் உனக்கு அதிகாரம், பலனில் உனக்கு அதிகாரம் உரிமை கிடையாது. அதுக்காக கர்மா பண்ணாமலும் இருந்துடாதே, கர்ம பலன் உன்னை வந்து சேரறதுக்கும் நீ காரணமாக இருந்துடாது. 4 விஷயம் ஒரே ஸ்லோகத்தில் சொல்லிட்டார் அவர். இந்த 4 சொல்லிட்டா. ஆனால் நாமெல்லாம் கர்மா பண்ணுறதுன்னா பலனை உத்தேசித்து தான் கர்மா பண்ணுறோம். பலன் வேண்டாமல் கர்மாவே பண்ண மாட்டோம். 2வது, யாருக்கும் கர்மா பண்ணணும்னு ஒன்றும் ஆசையே கிடையாது, பலனில் தான் ஆசை. அந்த பலன் மேலே இருக்கிற ஆசையினால தான் நம்ம கர்மாவிலேயே ஈடுபடுறோம். அதனால் இந்த அது லௌகிக கர்மாவாக இருக்கட்டும், வைதிகமான கர்மாவாக இருக்கட்டும், நாம் அதில் ஈடுபடுறோம்னா பலனை உத்தேசித்து பண்ணுறோம். சுவாமி அதனால தான் ஆரம்பத்திலேயே அதுக்கு வச்சுட்டா செக்கு. இதான் யோகம். புத்தி யுக்தோ ஜகாதீக உபே சுகிருத துஷ்கிருதே என்று சொல்கிறார். அதனால் நம்முடையதான புத்தியை, இன்டெலெக்டை அப்ளை பண்ணணும். மியர் பாவனா மாற்றம் சார். நேற்று வரையில் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன், வேலை செஞ்சுருந்தேன், ஆற்றுல காரியம் பண்ணிட்டுருக்கேன், எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் எனக்காக, மாத சம்பளம் வருது, அக்யூட்டன்ஸில் கைது போட்டு வாங்கிறதுக்காக. அதனால் இதுக்கு பண்ணிட்டு இருந்தேன். இப்போது பகவான் சொல்லியிருக்கா, மகாபெரிவா இப்படி கர்மாவை பண்ணு, விடாத, பலனை எதிர்பார்த்து பண்ணாத, ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு கூட பண்ணு அப்படின்னு நான் பண்ணுறேங்கிற எண்ணத்தோடு பண்ணாதே அப்படின்னு சொல்கிற போது அதில் என்ன கர்மாவில் ஏதான பெரிய மாற்றம் ஏற்படணுமா? அதே கர்மா தான், அதே ஆஃபீஸ் வேலை தான், அதே ஆற்றுல பண்ணுற சமையல் வேலை தான், அதே தோட்டி வேலையாகவே இருக்கட்டும், அதை நீங்கள் ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணுங்களேன், அதில் பலனை எதிர்பார்க்காமல் பண்ணுங்களேன். ஆனால் அது எந்த கர்மாவாக இருந்தாலும் அது தலையில் ஒரு பலன்னு ஒன்று எழுதியிருக்கு. அதுக்கு அதை வந்து சுவாமி மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த பலனை நீ விரும்பாதே, வேண்டாம் என்று சொல்கிறார். அதனால் இதை சொல்கிறதுக்கு அது ஒருத்தர் வேணும். இந்த கர்மா தான் நமக்கு கிடச்சிருக்கிறது. என்ன ஆச்சாரியால் சொல்கிறா, அது சத்சங்கத்தை நிசங்கத்துவம், நிசங்கத்தை நிர்மோகத்துவம்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்காளே, மகாபெரிவா சொல்கிறா. நமக்கு பெரிய கிடச்சிருக்கிற சத்சங்கம் இருக்கோ இல்லையா, அவனுக்கு ஒரு சத்சங்கம் கிடச்சிருக்கு, அதை விட்டுட்டும் அவன் எங்கேயோ போகிறான் துஷ்சங்கத்துக்கு. எதுக்கு போகணும்? அவனுக்கு கிடைச்சத சத்சங்கம் இருக்கே, அவனுக்குன்னு ஒரு கர்மா விதிச்சிருக்கோ இல்லையோ, அந்த கர்மாவை அவன் பண்ணக்கூடாதா? ஏதோ ஒரு அந்த தொழில் அவன் சின்சியராக மட்டும் பண்ணட்டும், நிச்சயமாக அந்த தெய்வம் அவனுக்கு ஓடி வந்து அவனை சுற்றி நின்று அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணத்தான். இப்போது உலகத்தில் நாம் பாருங்க, பஞ்சு இருக்குது, கல் இருக்குது, ஒரு வெள்ளைக்கட்டியில் உப்பு கட்டி வச்சுக்கோங்க, ஒரு தீர்த்தம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அண்டா, பெரிய அண்டா, ஒரு 500 லிட்டர் தீர்த்தத்தை கொட்டிட்டு அதில் கல்லை போடுங்க, கல் எங்கே போகும்? கீழே போயிடும். ஒரு பஞ்சை எடுத்து உருட்டி, ஒரு ஆரஞ்சு அளவுக்கு உருட்டி அந்த தீர்த்தத்தில் போட்டேன்னா பஞ்சு கீழே போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து மேலே முதந்து வந்துடும். உப்பு கட்டியோ வெள்ளை கட்டியோ போட்டேன்னா கரைஞ்சே போயிடும். பெரியவா சொல்கிறா, உலகத்தில் இந்த மாதிரி நம்ம 3 பேர் இருக்கோம். இந்த சம்சார சாகரத்தில் ஒருத்தன் வந்து உப்பு கட்டி மாதிரி கரைஞ்சே போயிட்டான், அவனை நீங்கள் கரையேற்றவே முடியாது. அதனால தான் மாத்வாலாம் துவைத சம்பிரதாயத்தில் முக்தி யோக்கியால், முக்தி அயோக்கியால், முக்தால்னு அதை பிரிச்சுட்டான். இவனுக்கு இந்த எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவனுக்கு முக்தி கிடையாது, முக்தி அயோக்கியால்னு அவளை பிரிச்சுட்டா ஒரு கேட்டகரி. இவனுக்கு தான் முக்தி, ஒரு சில பேருக்கு தான் முக்தி அப்படின்னு எல்லாம் அவள் பிரிச்சுட்டான். ஏன்னா சாஸ்திர பிரமாணத்தோடு தான் அவளும் பிரிச்சிருக்கா, ரொம்ப லாஜிக்கலாக அவள் சொல்கிறா அதெல்லாம். ஆகையினாலே இந்த உப்பு கட்டி கரைஞ்சிடுத்து, அதை இனிமேல் நீங்கள் எப்படி கொண்டு வர முடியாது. இந்த பஞ்சு இருக்கே, அவன் தான் முமுட்சு. அவனை கொஞ்சம் தட்டி கொட்டி சரி பண்ணினாக்க அது பஞ்சுக்கு உள்ளே போயிட்டு மேலே வந்து எடுத்து பாருங்க,
அதுபோல் இவன் கொஞ்சம் உள்ள சம்சார சாகரத்தில் விழுந்தாலும் ஏதோ ஒரு குரு கட்டாட்சத்தினால ஈஸ்வர கிருப்பையினாலே அவன் தானே கொஞ்சம் மேலே வந்துடுவான். அப்புறம் அவனை தூக்கி பக்கத்தில் குரு வந்து அவனை தூக்கி கரையில் எடுத்து பண்ணிடலாம். இந்த கல் இருக்கே அது கீழே தான் போயிடுது. நம்மள மாதிரி சம்சாரி ஜீவனம் அவனை பிடிச்சி ஒருத்தர் தூக்கி எடுக்கணும். அதான் குரு. அதனால அந்த குரு அதான் சாஸ்திரங்கிற பெரியவா. இந்த சாஸ்திரம் இவனை வந்து ஒருத்தனை என்ன பண்ணுறது, பஞ்சு மாதிரி முதந்துன்னு இருக்கான். ஐயோ கரைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவனை கரையேற்றத்துக்கு அது உபதேசம் பண்ணுறது. இன்னொருத்தன் கீழே இருக்கான், மேலேயே வரமாட்டேங்கிறான். அவனை கீழேருந்து மேலே கொண்டு வந்தோம் அந்த கல்லை. அதுக்கு தான் சாஸ்திரம்தான் பெரிய சத்சங்கம். அந்த சாஸ்திரம் சொல்கிற கர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு எங்கெல்லாமோ போயின்னு இருக்காளே, என்னெல்லாமோ பண்ணுறேங்கிறான். நீங்கள் ஃபீஸ் கட்டி தியானம் பண்ணுறேங்கிறான். அவன் இங்கே போகிறதையே சங்கீதாலேயும் சரவண பவன்லேயும் சாப்பிட்டுட்டு அவன் அங்கே போய் தியானத்தில் உட்காந்தா என்ன நிற்கணும் மனசு தெரியல நமக்கு. அது போட்டோம், அது வேண்டாம். இந்த ஒரு குரு என்ன பண்ணார், சிஷ்யனை கூப்பிட்டார், ஒரு கல்லை கொடுத்தார் அவன்கிட்ட. ஏய், இந்த கல் நீரில் முதக்குமா முழுகுமான்னா. என்ன இப்படி கேட்குறேன் குருவே, அது கல் எப்படி முதக்கும், கல் வந்து முழுகும் அப்படின்னா. அதை முதக்க வைக்க தெரியுமா உனக்குன்னா. அது எப்படி முதக்க வைக்க முடியும்னா, நான் முதக்க வச்சு காமிக்கட்டுமான்னா. ஒருவேளை உங்களுக்கு எதாவது சித்து வேலை தெரியுமோ என்னமோ, அந்த சித்து வேலை தெரிஞ்சு நீங்கள் முதக்க வைக்கிறீங்களோ என்னமோ அப்படின்னா. இல்லை, நான் முதக்க வைக்கிறேன் பாருன்னா. ஏன் இப்படி பண்ணுவேன் காமிங்கோ அப்படின்னா. நான் உட்காந்து ஜபம் பண்ணுவேன், ஆசன பலகை எடுத்துன்னு வான்னா. அந்த தண்ணி அதை தூக்கி தீர்த்தத்தில் போட்டார். அது மேலே இப்போ கல்லை வைடான்னா. கல் முதக்கிறது. இப்போது அந்த கல்லுக்கு கிடைச்சதான அந்த பலகைங்கிறதான சங்கத்தினால முழுக வேண்டிய கல் முழுகாமல் போயிடுது. பெரியவா சொல்கிறா, அதுபோலே உனக்கு கிடைச்சிருக்கிறதான இந்த சாஸ்திர அனுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்கள்ங்கிறதான ஒரு பலகை உனக்கு கிடைச்சிருக்கு. நீ அதை பிடிச்சிக்கோ, இந்த சம்சார வாழ்க்கையில் முழுகாமலே இருக்கலாம். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த கர்மா பண்ணியிருந்தால் இது பண்ணிகிட்டே இருக்கணும், இதான் பந்தப்படுத்தும். கர்மா பந்தப்படுத்தும் தான். பந்தப்படுத்தாமல் இருக்கிற டெக்னிக்கே சுவாமி சொல்கிறாரே. யோகம்னாலே ஒன்றும் இல்லை சார், யுக்தி. அது ஒரு யுக்தின்னு பேர், அது ஒரு டெக்னிக்கு, அவ்வளோதான். யோகம்ங்கிற பதத்துக்கு டெக்னிக்குன்னு தான் அர்த்தம். அது அந்த டெக்னிக்கை அவர் சொல்லிக் கொடுக்குறார். யுக்தி யோக யுக்தோ பவ அர்ஜுன என்றெல்லாம் சொல்கிறார். அதுதான் இங்கே சொல்கிறார். அந்த டெக்னிக்கு நாம் தெரிஞ்சுக்கணும். அதை முழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதாவது எப்படி பண்ணணும், எனக்கு கர்மாவில் தான் அதிகாரம், பலன் நமக்கு கையில் இல்லை. பலன் யாரோ ஒருத்தர் கொடுத்து தான் வரும், பலன் நம்ம கையில் இல்லையே. ஆகையினால பலனில் ஆசைப்பக்காதே. ரெண்டாவது, இந்த கர்மாவும் பலன் வந்து முன்னிடத்தில் வரும்படி பண்ணிடாதே. ஏன்னா நான் நினச்சாதான் அந்த கர்மா பலன் என்கிட்ட வரும். ஐயோ, அந்த பலனில் ஆசைப்படாதான் வரும். ஆகையினால உங்ககிட்ட வராதபடி பண்ணிக்கோ. மூணாவது, அதுக்காக எதுக்கு சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு கர்மாவை பண்ணிட்டு பலனை விரும்பாதேன்னு சொன்னால் அப்படின்னா, பலன் அதுக்காக கர்மா பண்ணாமலும் இருந்துடாதே. அந்த பலன் வரும் இல்லையா, அது உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடி இதான் 2 விஷயம் இருக்குது. சாஸ்திர ரகசியம் பெரியவா சொல்கிறா. ஒருத்தர் போய் கேட்டார் அவரை. ஏதோ அவங்க சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கான். நவீனத்தில் இங்கிலீஷில் பெரியவா, ரொம்ப பெரியவாலாம் எழுதின வேதாந்த லெக்சர்ஸ் எல்லாமும் கேட்டு பேசியிருக்கான். அவன் சொன்னான், அவன்கிட்ட போய் இந்த சுபாவம்னு சொல்கிறான், பிராரப்தம்னு சொல்கிறான், சிலதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த புருஷகாரம்னு ஒன்று சொல்கிறோம். புருஷகாரம்னா ஒன்றும் இல்லை, அது வைஷ்ணவா அடிக்கடி உபயோகப்படுத்துகிற பரிபாஷை. பெரியவா சொல்கிறா அதை முயற்சின்னு பேர், நம்மோட முயற்சின்னு பேர். முயற்சின்னா இந்த கர்மாவில் இந்த பிராரப்தம் வந்து இவன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு அந்த சுபாவம் இருந்துதானா இவன் வந்து அதை மீறி எப்படி வர முடியும் சொல்லுங்கோ? இவன் முயற்சி பண்ணாலும் வர முடியுமான்னா அவள் பெரியவா சொல்கிறான், இது இப்போ தானே பண்ணுறான் இந்த கர்மா, அது எப்போவோ பண்ணின கர்மாவோடது தானே இது. அப்போ பிராரப்தம் இதுவும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து சண்டை போடாதான்னா. ஐயா, ரெண்டுமே கர்மா தானே, இது ஏன் விரோதமாக பார்க்குற? அதுவும் கர்மா, இதுவும் கர்மா. இது கர்மாவிலேருந்து உண்டாகிறது ஒரு பலன், அது கர்மாவிலேருந்து உண்டான பலன். அது பாஸ்ட்டு, இது ப்ரெசண்ட்டு, அது வயசாகிடுது, இது எங்கே இருக்கோ இல்லையோ இன்னும். ஆகையினால இதுக்கு இன்னும் பலம் ஜாஸ்தியோ இல்லையோ, இதை வச்சுருந்து அதை அடிக்கணும்னா என்ன, அதை தாங்கிக்கலாம். பிராரப்தத்தை எப்பேற்பட்ட பிரம்மனிஷ்டனாக இருந்தாலும் அதுலேருந்து தப்பிக்க முடியாது. ஆனாலும் என்ன பண்ணலாம், அதை தாங்கிக்கலாம். அதுக்காகத்தான் கர்மானுஷ்டானமே வச்சிருக்கு. இவனை ரொம்ப பாதிக்காது. கர்மானுஷ்டானம்னா என்ன சார், எப்போ பார்த்தாலும் தர்ப்பக்கட்டுங்க இமா நிற்கிறதா, எப்போ பார்த்தாலும் மூக்க பிடிச்சின்னு உட்காந்து இருக்கிறதா, எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கிறது நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னா
அவனவனுக்குன்னு ஏதோ ஒரு கர்மா இருக்குது. அது தொழிலில் வித்தியாசமே கிடையாது. நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம். அந்த கர்மாவை ஆஃபீஸ் வேலையே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆஃபீஸ் வேலையை நேற்று வரையில் இப்படி பார்த்தோம், இன்னையிலேருந்து இப்படி பெரியவா சொல்லியிருக்கா, ஆகையினால இந்த ஆஃபீஸ் வேலையை நான் எனக்காக பண்ணலை, ஈஸ்வரனுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். அது கம்ப்யூட்டரில் உட்காந்து டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு இருக்கிற போதே கிருஷ்ணா உனக்காக பண்ணுறேன், நேற்று வரையில் யாருக்கோ பண்ணினேன். நீங்கள் அதை வந்து கிருஷ்ணார்ப்பணம்னு பண்ணுங்களேன். எல்லாருமே எல்லா கர்மாவும் பண்ணிவிட்டு கடைசியில் காயேன வாச்சா மனுஷேந்திரியருவான்னு சொல்லிவிட்டு எல்லாத்துலேயும் நாராயண அயேதி சமர்ப்பயாமின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறோமோனோ அதை ஆரம்பிக்கிற போதே பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நீ ஏன்னு கேளுங்க, நாம் நினச்சி பண்ண முடியாது, நாம் நினச்சி ஒரு வேலை செய்ய முடியாது. அந்த உள்ளே இருந்துட்டு அந்தர்யாமியாக இருக்கிற அவர் நம்ம பிரேரிச்சாதான் பண்ண முடியும். மைண்டு திங்க் பண்ணுறதுன்னா, கண் பார்க்கறதுன்னா, காது கேட்குறதுன்னா, இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற அவர் பண்ணணும். அவர் சர்வஜராக இருக்கார். அதனால் அவருக்கு கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் ரொம்ப புராண புருஷராச்சே, அவருக்கு இன்றைக்கி இருக்கிற ஐடி வேர்ல்டில் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை விட அவருக்கு தான் தெரியும். சின்ன விஷயம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் கும்பகோணத்தில் இருந்த பெரிய கணித மேதை ராமானுஜனை பற்றி தெரியும். அந்த ராமானுஜன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து 6வது முதல் கும்பகோணத்தில் இருக்கிற பெருமாள் சன்னதி தான் அவன் சாங்கபாணி சன்னதியில். எனக்கு வந்து அவள் அம்மா அவ்வளவு பெருமாள்கிட்ட பக்தி உடையவோ. எனக்கு வந்து பெருமாள் 6வது முதன் வந்து சொப்பனத்தில் எல்லாம் சொல்லுவான். அவன் சொல்லி தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கும் அவரோட சில இப்போ இதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியலேன்னு வெளிநாட்டு விஞ்ஞானிகள், நம்ம நாட்டு விஞ்ஞானிகள் எல்லாருமே ஆச்சரியப்படுறான்னா, இது யார் கொடுத்துருக்கா? அவர் கொடுத்துருக்கான்னு அவன் சொல்லியிருக்கான். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் லிட்ரேச்சரில் ஃபெயில், மேக்ஸில் தான் ஏ கிரேடு A+ எல்லாம் வாங்கினார் அவர். ஆகையினால என்ன தெரியுது இதுலேருந்து? ஈஸ்வர அனுக்கிரகம் இருந்தால் தான். ஈஸ்வர அனுக்கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, திருணமபி வஜ்ரீ பவதி ஆச்சாரியால் சொல்கிறார். அதை பெரியவா எடுத்து சொல்கிறார். புல்லும் வஜ்ராயுதமாகும். ஈஸ்வர கிருபை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆஞ்சநேயரை கட்டின பிரம்மாஸ்திரமும் வெறும் சணல் கயிறா போயிடும். ஈஸ்வர கிருபை இருந்தது. தர்ப்பம் தம் வாயசம் பிரதீன அந்த காக்காசுரனை நோக்கி போட்டாரே, தர்ப்பத்தை தானே கிள்ளி போட்டார் பிரம்மாஸ்திரமா, அது பிரம்மாஸ்திரமா போச்சு. அதனால் எதா இருந்தாலும் ஈஸ்வர கிருப்பை வேணும். ஈஸ்வர கிருப்பை வேணும்னா குரு வாங்கி கொடுக்கணும். குரு இல்லா வித்தை பாழ் என்று சொல்கிறது. ஆனால் எப்படி ஆச்சமனம் பண்ணணும்னாலே கர்மா ஆரம்பமே ஆச்சமனத்தில் தொடங்குறது. இந்த ஆச்சமனம் வந்து எப்படி பண்ணணுங்கிறது அவர் சொன்னால், அவர் காமிச்சு கொடுத்தா தான் தெரியும். அதான் ஆச்சாரம்னே பேர் இருக்குது. ஆச்சரதி இது ஆச்சாரா. அவர்கள் சரத்தினா நடக்கிறது, அவள் எப்படி நடந்தாலோ அதை பார்த்து நடக்கிறதுக்கு தான் ஆச்சாரம் பேர். ஆண்டாள் சொன்னாலே மேலையார் செய்வனகள். அதனால் மேலையார், ரொம்ப மேலையார்னா என்ன, அனுபூதியில் அனுஷ்டானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிற அவர்கள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணியிருக்காளோ அவள் வந்து இதை பார்க்கணும், அவர்கள் சொல்லணும், அவர்களை பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணுன்னு அவள் சொல்லுவாள். அப்புறம் அவள் எப்படி பண்ணுறான்னு நாம் பார்த்து அவர்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். சும்மா வெறுமனை வந்து புஸ்தகத்தை பார்த்து நாம் தெரிஞ்சுன்ற முடியுமா? தெரிஞ்சிக்க முடியாது இல்லையா? மீனாட்சி அம்மாள் சமையலுக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கா இல்லையா? சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கா, சமைச்சு சாப்பிடுன்னு போடல. அதனால் அதை சமைச்சு பார்க்கலாம். அப்புறம் அது அவாத்தில் இருக்கிறவாளோட இது. ஏன்னா ஆச்சாரியனாக இருக்கிறத அதை காமிச்சு கொடுக்கணும். நீ ஒரு ஏதோ ஒரு புஸ்தகத்தில் தான் போட்டிருந்தா, குமுதத்துலேயோ ஜூனியர் விடலையோ. இந்த டிவியில் நான் சொல்கிறது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில் ஒரு மாமி அந்த சமையல் குறிப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நடத்தின்னு இருந்தா. ஒரு 1/2 மணி அந்த ப்ரோக்ராம் நடக்கும். அதில் வந்து எப்படி கருடாம் பண்ணுறது, கருடானில் எத்தனை வெரைட்டி இருக்குது, கருடாத்தில் குழம்பு கருடாம் பண்ணுறது, இந்த கருடாம் பண்ணுறது, அந்த கருடாம் பண்ணுறது எல்லாம் எடுத்து கொடுத்தா. இதெல்லாம் பார்த்துட்டு இவத்து மாமி, இவ இது வீட்டில் ஒன்றும் பண்ணதில்லை, அவள் அம்மாவும் பண்ணதில்லை, சொல்லி கொடுத்ததும் இல்லை. அதனால் இவ எல்லாம் பண்ணி கிண்டி பார்த்தாக்க கருடாத்து மாவை பாத்திரத்துலேருந்து எடுக்க வரல. அதெல்லாம் கலரி எல்லாம் பண்ணினா பாத்திரத்துலேருந்து எடுக்க வரல. கையில் எடுத்து அந்த புடியில் போட்டு கருடாம் புழியணுன்னா கையை விட்டு போக மாட்டேன், கையில் எடுத்தால் கையை விட்டு போக மாட்டேங்கிறது, கையில் ஒட்டின்றது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் அவள் ஆத்துக்காரர் சொன்னா, இந்த நமக்கு முடியாத விஷயங்களில் போய் நீ எதுக்கு ஈடுபடுற, பேசாமல் விட்டுடுவோன்ட்டார். நம்ம பேச ஏதோ அம்பிகா கடைக்கு போனால், அம்பிகா ஸ்டோரில் போனால், அம்பிகா பழத்தில் போய் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டார்.
சரின்னுட்டு என்ன பண்ணியிருக்கா, அந்த மாமி அம்பிகாபுரத்துக்கு போயிருக்கா. போனால் மத்தியானம் காலம்பரை இவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். இந்த மாமி கார் எடுத்துன்னு அம்பிகாபுரம் கடையில் போய் வாங்கிறதுக்கு போன போது எந்த மாமி கிளாஸ் எடுத்தாலும் அந்த மாமி பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. நீங்கள் எங்கே மாமி, நீங்கள் தானே கிளாஸ் எடுக்கிறீர்கள் அப்படி. ஆமாம், நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண இங்கே வந்து எல்லாம் நான் தான் கருடா இது பொடி எல்லாம் வாங்கிறதுக்காக வந்திருக்கேன்னா. ஐயோ, நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற, நீங்கள் எதுக்கு பண்ண மாட்டேலா, நீங்கள் எதுக்கு வாங்க வந்தேன்னா, நான் உங்களுக்கு தான் எடுக்கிறேன், எனக்கு இல்லைன்ட்டா. எவ்வளோ சாமர்த்தியமாக பேசிட்டா. அது மாதிரி இருக்கக்கூடாது. அதான் உத்தம குரு எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் நடத்தி காமிப்பார். ஒரு சின்ன ஆச்சமனம் பண்ணுறது பெரியவாளை பார்க்கணும். ஆச்சமனம் பண்ணுறதுன்னா எப்படி பண்ணுறா, சத்தமே கேட்கக்கூடாது, உறிஞ்சி சத்தம் கேட்காம எப்படி பண்ணுறான்னு பார்க்கணும். அவரை எப்படி இந்த வாயை 2 தடவை உதட்ட தொடச்சிக்கிறான்னு பார்க்கணும். ஒவ்வொன்றிலையும் அந்த புஷ்பத்தை எப்படி பூஜை பண்ணும்போது போடுறான்னு பார்க்கணும். அவர் எப்படி உட்காந்துக்கிறான்னு பார்க்கணும், எப்படி நடக்கிறான்னு பார்க்கணும். அதெல்லாம் மகான்களுடைய இதான் கர்மா. சின்ன விஷயங்கள்லேருந்து நாம் அவரை தான் நாம் பார்க்கணும். அதான் குரு. நமக்கு தெரியாத விஷயத்த இருட்டில் இருக்கோம் இல்லையா, நேற்றுக்கு சொன்னார். நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நாம் இருட்டில் இருக்கோம். அதுக்கெல்லாம் அவர் காமிச்சு கொடுக்கணும்னா அதனால்தான் அவர் குரு. அவர் வெளிச்சத்துக்கு அழிச்சுன்னு போகிறார். அழித்து கொண்டு போகிற போது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அவரை பார்த்து தான் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், எப்படி பேசணும், என்ன பேசணும் என்பது பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பெரியவானே சொல்கிறார், ஒருத்தன் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் என்பதெல்லாம் நாம் ராமாயணத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறார். ராமாயணத்தில் சாதாரணமாக ஒவ்வொருத்தரும் பேசுகிறதே எவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. அந்த பேச்சை பார்த்தாலே நாம் எப்படி பேசுகிறோம், யாரோட பேசுகிற போது எப்படி எல்லாத்தையும் ஒரே மாதிரியே பேசக்கூடாது. அதனால் எப்படி பேசணும் என்பதெல்லாம் நமக்கு சாஸ்திரங்கள் கற்றுக் கொடுக்கறது. எப்படி இருக்கணும்னு சொல்கிறது. ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னா பெரியவாதான் அதே விக்கிரகவான் தர்மம். அந்த தர்மத்தை கலியுகத்தில் நமக்காகன்னு அனுஷ்டிச்சு காமிக்க தானே வந்தா. தர்மம்னாலே கர்மம் இல்லாமல் தர்மம் கிடையாது. ஞானத்துக்கு போகிற போது சர்வதர்மான் பரித்தியஜேன்னு எல்லாமே இங்கே தர்மம் போச்சுன்னா கர்மமும் போயிட போகிறது ஒன்றுமே இல்லை. மேல் நிலையில் அந்த அனுபூதியில் பிரம்மனிஷ்டையில் அதுக்கு முன்னாடி கர்மம் இருக்குது. கர்மம் இருக்கிற போது தர்மம் இருக்குது. அதனால் இந்த தர்மத்தின்படி தான் அந்த கர்மம் இருக்கணும். என் இஷ்டத்துக்கு ஒரு கர்மா பண்ணால் பலன் சாஸ்திரம் சொல்லலை. சாஸ்திரம் சொன்னபடி கர்மா பண்ணினாதான் அந்த கர்மாவுக்குள்ள பலன் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி எனக்கு நானும் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், எனக்கு ஒன்றும் பலன் கிடைக்கலைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நாம் டீவியேட் ஆகிருக்கோம். சாஸ்திரம் சொன்ன முறையிலேருந்து டீவியேட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஆகையினாலே அவர் ஆச்சாரியால் என்ன பண்ணுறா, அந்த சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கோ அப்படியே நமக்கு சொல்கிறோம். அதில் அவர் அன்றைக்கே முதல் நாளே நம்ம பார்த்த மாதிரி நாம் அவர்கிட்ட ஒரு குறை சொல்லலாம். என்ன சொல்லலாம், அவர் மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் சார். மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் தான். மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் கூட சொல்லக்கூடாது, கன்சர்வேட்டிவ் டு த கோர். அவர் அதில் அவர் ஒருபோது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதே கிடையாது. நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுறோம். அதுதான் இப்போ பிரச்சனையே. என்ன ப்ராப்ளம்னா, பரவாயில்ல என்ன இன்றைக்கி ஏகாதசி தப்பி போனால் என்ன திரும்பி பார்த்தா ஏகாதசி வந்துடுறது, பார்த்துக்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு அனுஷ்டானம்னு வந்ததுன்னா பரவாயில்ல இன்றைக்கி என்ன விட்டு போச்சுன்னா போகிறது, நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம காஃபி சாப்பிட்றத விடுறதில்லை, சாப்பாடை விடுறதில்லை, நம்ம சுகபோகங்களை அனுபவிக்கிறத விடுறதில்லை. ஆனால் இந்த சாஸ்திர விகிதமான கர்மா வரும்போது பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லணும். அதில் பெரியவா ரொம்ப வருத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்களை பாருங்க, எந்த இடமா இருந்தாலும் ரயிலில் போனாலும் எங்கே போனாலும் அவன் பிரார்த்தனை பண்ணுறான். அந்த கிறிஸ்தவர்கள்லாம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் லீவு. அதை சொல்கிற போது பெரியவா சொல்கிறான் அவனுக்கு அதுதான் ப்ரேயர் டே, அதனால தான் சண்டேங்கிறதே லீவு. பெரியவா சொல்கிறான் நம்ம நாடுக்கு சுதந்திரம் வந்துடுத்து, நமக்கெல்லாம் இனிமேல் சண்டே லீவு எடுத்துடுவா. ஒரு அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி இந்த மாதிரி நாளுக்கெல்லாம் லீவ் விடுவான்னு நினச்சா அதே சண்டேயே லீவ் விடுறா பெரிய கவர்மெண்ட்லன்னா. ஏன்னா இப்போ எல்லாருமே நாமெல்லாம் யூரோப்பியனைஸ்டு மைண்டாக ஆகிட்டோம். இந்த இங்கிலீஷ் படிப்பு படித்து நாம் எல்லாருமே இங்கிலீஷ்காரனாக ஆகிட்டோம். அதனால நமக்கு சண்டே லீவு தான். இப்போ ஏதாவது நல்ல காரியம் பண்ணோன்னா கூட சாட்டர்டே சண்டேன்னா தான் வச்சுக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்துடுத்து இல்லையோ. ஏன் இதை மாற்றக்கூடாதோ? பெரியவா வருத்தப்பட்டுன்னு சொல்லியிருக்கா. அவன் அவனுக்கு ஒரு ப்ரேயர் டேன்னு வச்சுருக்கான். ஏன் நீங்கள் வெக்கப்படணும்? கர்மா பண்ணுறதுக்கு எதுக்காக வெக்கப்படணும்? நீங்கள் உனக்கு ஒரு பிராமணனாக பிறந்திருக்கே, நீ சந்தியாவந்தனம் பண்ணுறதுல எதுக்கு வெக்கப்படுற? கையில் தீர்த்த பாத்திரத்தை வச்சுக்கோ. ஏன்? அதுக்கு பெரியவா சொல்கிறா,
இந்த வெத்தலை பாக்கு போடுறவாலாம் கையில் இப்போ வெத்தலை பொட்டியோடு போகிறா, அதுக்கு என்ன வெக்கப்படுறாளாவா? மூக்குப்பிடி போடுறவன் எப்போதும் இடுப்புலையே இந்த மூக்குப்பிடி டப்பாவே வச்சுட்டு இருக்கான், அதுக்கு வெக்கப்படுறது இல்லை. நீ ஏன் இந்த கையில் தீர்த்த பாத்திரத்தோடு போனால் உனக்கு என்ன வந்துடுது? யார் உன்னை என்ன சொல்ல போகிறா? இல்லை 4 பேருக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணினா உனக்கு என்ன? யாரானு உன்னை பார்த்து எதானு தப்பாக சொல்ல போகிறாளா என்ன? பரவாயில்லையே, ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அதை சொல்லிவிட்டு பெரியவா சொல்கிறா, இதில் ஸ்திரீகளுக்கும் ரொம்ப ஸ்ரத்த வரணும். காலம்பரை காஃபி டம்ளரை கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி பஞ்சபாத்திர தண்ணி கொண்டு போய் வச்சு சந்தியாவந்தனம் பண்ணாதான் காஃபி அப்படின்னு சொல்ல, காஃபிக்காகவாவது சந்தியாவந்தனம் பண்ணுவாலும். ஆகையினால இந்த பஞ்சபாத்திரத்தை கொண்டு முதல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன சார் இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால? அது சந்தியாவந்தனத்தை பற்றியும் உபநயனத்தை பற்றியும் பெரியவா சொன்னதை சொன்னால் நீங்கள் அதுவே ஒரு வாரம் சொல்லணும். அவ்வளோ விஷயங்கள் அதனுடைய இருக்கிறதான சாரங்கள் எல்லாம் அப்படி எடுத்து பிழிஞ்சு அதை சொல்லியிருக்காரு பெரியவா. அதனால் இந்த சந்தியாவந்தனங்கிறது இருக்கே, அது ரொம்ப உயர்ந்ததான எப்பேற்பட்டது. அதை கொடுத்து நமக்கு இவனுக்கு வச்சிருக்கா, இந்த காயத்ரியை கொடுத்துருக்காளே. அதனால் இந்த காயத்ரி விட்டுட்டானே, காயந்தம் திராயத்தே யஸ்மாது காயத்ரி அபிதீயத்தே அப்படின்னு சொல்கிறது. இப்போ காயத்ரியை யார் சொல்லணுமோ அவன் விட்டுட்டான், சொல்ல வேண்டாதவெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். காலிங் பெல்ல காயத்ரி வந்துடுத்து. என்ன பண்ணுறது? இப்போ யார் எதை எப்போ எப்படி சொன்னால் அதுக்கு பலன் உண்டோ அவனுக்கு தான் அது பலன் சொல்லியிருக்கு சாஸ்திரம். ஆகையினால அதில் நாம் ஈடுபட்டு பண்ண வேண்டும். இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுல நமக்கு ஒன்றும் பெரியவா கதையெல்லாம் சொல்லியிருக்கா. பெரியவா சொல்கிற கதை, அந்த சந்தியாவந்தனத்தோட மகிமை அப்புறம் இருக்கட்டும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸில் சந்தியாவந்தனம் காயத்ரி மகிமையை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. இல்லை வேறு நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக வர இங்கிலீஷ் பேப்பரில் இதெல்லாம் வராது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்தது. அப்போது அது வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லெட்டர் கூட. ஒருத்தர் திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு லெட்டர் ஸ்டுதி எடிட்டருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அப்போல்லாம் ஒரு காலத்தில் அந்த லெட்டர் ஸ்டுதி எடிட்டருக்கு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் போடும்போது அவளோட பேர் அட்ரஸும் போட்டுருந்தா ஒரு பீரியடில். அவர் சொன்னார், என்ன எழுதியிருக்கானா அதோட சாரம் இதான்: எனக்கு 80 வயசாகுது, எனக்கு 8 வயசில் உபநயனம் பண்ணினான். உபநயனம் பண்ண நாள்லேருந்து நான் இன்னி வரையில் சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கேன், காயத்ரி பண்ணிட்டுருக்கேன். இதை பற்றி ரொம்ப அழகாக யாரோ ஒரு பாம்பேலேருந்து ஒருத்தர் எழுதியிருந்தார் ஆர்டிக்கல். அவர் ரொம்ப நன்னா எழுதியிருந்தார். அந்த காயத்ரி ஜபம் பண்ணினா அது எப்படி இவனை மனசு வாக்கு காயம் 3ஐயும் அது காப்பாற்றுறது. இந்த 3லையும் அவனை தவறு செய்யாமல் அவனை சுற்றி இருந்து கவசம் மாதிரி இருந்து காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ரொம்ப நன்னா சொல்லியிருந்தார். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவபூர்வமான நிகழ்ச்சி, அதை நான் இந்த வாசகர்களோடு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு அவர் லெட்டர் எழுதி சொல்கிறார். அது ஏதோ ஒரு மெயின் ரோடு பேர் போட்டிருந்தார். காலம்பரை போயின்னு இருக்கார். ஒரு 10:30-11 மணிக்கு போயின்னு இருக்கிற போது சுவாமி தரிசனத்துக்கு அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போயின்னு இருக்காராம். இவருக்கு பிளாட்ஃபாரத்தில் இல்லாமல் ஒரே கடை போட்டுறாள் இப்போ தான். அதனால ரோடில் தான் போயின்னு இருக்கார். போயின்னு இருக்கிற போது ஏத்தாப்பில் ஒரு பஸ்ஸு வருது. இவருக்கு அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு காரு, அதுக்கு பின்னாடி ஒரு ஜீப்பு ஏதோ வருதான். இவருக்கு பின்னாடியும் இதே மாதிரி காரு பஸ்ஸு வந்துட்டுருக்கு. இவர் பின்னாடி வரவன் ஹாரன் கொடுக்குறான். இவர் ஒதுங்குறார். அப்போ என்ன பண்ணினா, எழுத்தாப்புலேருந்து ஒரு பையன், நீங்கள் இன்றைக்கி ஒரு பையங்கள்லாம் சைக்கிள்லையும் ஸ்கூட்டர்லையும் போகிற வேகத்தை பார்த்தேன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பயங்கரமாக இருக்குது. அவன் சர்ன்னு சைக்கிளில் வந்தான். சைக்கிளில் வேகமாக வந்தவன் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி இவர் வந்துட்டுருக்கான். இவன் லெஃப்ட்டில் வந்துட்டுருக்கான், அவன் எழுத்தாப்பில் வந்துட்டுருக்கான். 2க்கும் இடுக்கில் பூந்து வரணுங்கிறதுக்காக வந்தான். அதுக்குள்ளே இவன் முன்னேறி வருவான். தப்பான்னு சைக்கிளை இந்த பக்கம் ரைட்டில் திருப்பியிருக்கான் எதிரில் வந்தவன். இங்கே பார்த்தாக்க இவர் ஒதுங்கியிருக்கார். இவர் சொல்கிறார், நான் ஒதுங்கினேன். படான்னு நேரம் வந்தவன் என் மேலே மோதி என்னை மல்லாக்கு அப்படியே தள்ளி என் மேலே சைக்கிள் ஏறி இந்த பிளாட்ஃபாரத்தில் ஒரு பேரிகேடு வச்சுருக்கான். அதெல்லாத்தையும் தாண்டி சைக்கிள் மோதி விழுந்துட்டு இவன் அந்த பிளாட்ஃபாரத்துக்கு அந்தண்ட போய் விழுந்துட்டான். இவர் என்ன பண்ணாரா, உடனே கொஞ்சம் சுதாரிச்சுட்டு எல்லாரும் வயசானவர், ஐயோ பாவம் எனக்கு இப்போ 80 வயசுன்னு சொல்லியிருக்கார். 80 வயசில் நடந்த நிகழ்ச்சி இது. அதை எல்லாரும் இவர்கிட்ட தானே வருவான். எல்லாரும் இவர் ஐயோ உங்களுக்கு அடிபட்டு விட்டா என்ன ஏதுன்னு அவரை பார்த்து அவரை தட்டி கொடுத்து அவரை பேசினா, ஒன்றும் இல்லை எனக்கு அந்த பையனை பாருங்க அப்படின்னு எழுந்துட்டு அந்த வயசில் என்ன பண்ணாரோ, அந்த பேரிகேடு இருக்கு இல்லையா, அந்த பேரிகேட்டில் மோதி தானே அந்தண்ட விழுந்துட்டான்.
பட் ஆனால் அதை பிடிச்சிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி பேரிகேடை தாண்டி போய் அவன் எழுந்திருக்க முடியல, ஒரே முனகின்னு இருக்கான், உடம்பெல்லாம் சிராய்ப்பு காயம். அவனை பிடிச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி பக்கத்தில் ஒரு கடையில் அவனை அழிச்சுன்னு போய் அவனுக்கு கூல் ட்ரிங்க்லாம் வாங்கி கொடுத்து கவலைப்பட, ஐயோ என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு அவன் நமஸ்காரம் பண்ணுறான். ஒன்றும் இல்லைப்பா, நீ உனக்கு உடம்பு எல்லாம் சரியாக இருக்கா, வா டாக்டர்கிட்ட போகலான்னு அழிச்சுன்னு போகிறேன். என்ன எனக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொருத்தனா இருந்தா அந்த பின்னாடி கார் வருது, பஸ் வருது, எதிரில் பஸ் வருது, இவரை பிடிச்சி மல்லாக்க தள்ளிவிட்டான். அப்போது பின்னாடி வரவனும் சடன் பிரேக் போட்டான், இவர் மேலே ஏறாமல் போச்சு. இவருக்கு அடியும் படலை. அதான் காயத்ரியோட மகிமை. அதனால் உங்களுக்கு காப்பாற்றுறதுன்னா காப்பாற்றுறது சத்தியம் அது. அதனால் அதான் மந்திரம்னே பேர் அதுக்கு. மந்திரக ரிஷியகா மந்திர திரஷ்டாரகா அவெல்லாம் தெரிஞ்சு தான் வச்சுருக்கா. அதனால் எதுக்காக இவனுக்கு வச்சுருக்கா அதுன்னா, இவனால் தான் இந்த சமூகம் நன்மை அடையணும், இவனால தான் இந்த நாடு நன்மை அடையணும். அதுக்காக இவனுக்கு இந்த மந்திரத்தை கொடுத்து இதை நீ கட்டாயமாக பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு பலனுக்கு உண்டுன்னு சொல்லலை சாஸ்திரம். நீ எல்லா கர்மாவுக்கும் பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கிற சாஸ்திரம் சந்தியாவந்தன நித்திய கர்மாவுக்கு மட்டும் பலன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அதை விட்டால் பாவம்னு சொல்லிவிட்டு, அதனால் பண்ணினா விடுறதுனால வரக்கூடிய பாவம் நம்மள்கிட்ட வராமல் இருக்குங்கிற ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினாலே அதை விடக்கூடாது அப்படின்னு அது அட்லீஸ்ட் ஏதோ தீர்த்தத்தை அள்ளி அரிச்சதாவது ஏதோ டிங்குன்னு பஞ்சாயத்தை தட்டிட்டாவது அவன் கொஞ்சம் விட்டுட்டு அர்க்கியம் விட்டுட்டு அவன் கொஞ்சம் காயத்ரி ஒரு 12 24 ஏதோ ஒன்று பண்ணட்டும். அவனுக்கு ஆசை காலத்தில் கூட அதை விடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ நான் அன்னைக்கு காயத்ரி கொஞ்சமாக வேணா சொல்லும், ஆசை காலத்தில் கூட விடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஞானம் வரும்போது பார்த்துக்கலாம், வந்துடுதுன்னு நினச்சிட்டு நாம விடக்கூடாது என்பதற்காக அதில் இவ்வளவு நியமங்கள் கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சுருக்கா. பெரியவா அதுக்கு கண்ணடியன் கால்வாய்னு ஒன்று இருக்குது திருநெல்வேலி சீமையில். பெரியவா கும்பகோணத்தில் பட்டீஸ்வரம் பக்கத்து கிராமம். அவள் கோவிந்த தீட்சிதர் பரம்பரையில் வந்தவா, கன்னட பிராமணா அவெல்லாம். அதனால அந்த வம்சத்தில் வந்தவெல்லாம் பட்டீஸ்வரத்தில் இருக்கா. அவள் ஃபேமிலியெலாம் இன்னமும் கும்பகோணத்தில் சில பேர் இருக்கா. அதில் அந்த பையன் அவன் அங்கேருந்து அவன் சந்தியாவந்தனம் பூனை போட்ட நாள்லேருந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ராஜாவுக்கு கேரளாவில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் அந்த கன்னடிய அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னெல்லாமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டான், ஒன்றும் இல்லை. அப்புறம் நம்பூதிரிகளை கூப்பிட்டு பிரசனம் போட்டு பார்த்தானா. பிரசனம் போட்டு பார்த்ததில் அவள் சொல்லிட்டா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பெரிய தோஷங்கள் இருக்குது, நீங்கள் எருமைக்கடாயெல்லாம் தானம் பண்ணணும், அது சாதாரணமாக பண்ணக்கூடாது. இந்த எருமைக்கடா பண்ணி தங்கத்தில் பண்ணி உள்ள தங்க காசெல்லாம் வச்சு அதை யாராலும் ஒரு பிராமணனுக்கு தானமாக கொடுத்தேன்னா உங்களோட பாபமெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு அவன் சொன்னான். இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஒரு பெரிய விக்கிரகம் பண்ணணும், அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கணுமோனோ யம தர்மராஜன் உட்காந்து வச்சு அதை நீ தானமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரின்னுட்டு அவன் வசதி இருக்குது எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். அது மாதிரி ஒரு எருமக்கடா மாதிரி பண்ணி அது மேலே யமதர்மராஜா பாசக்கயிறை வச்சுட்டு அவன் கையில் ஒரு சூலத்தை வச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. யார் தானம் வாங்கி யாராலும் ஒருவேளை எருமை மாடே யாரும் தானம் கொடுத்தாக்க வாங்கிறதுக்கு யாரும் வரமாட்டா. அப்படி இருக்கிறப்ப கோதானமே வாங்கிறதுக்கு பயப்படுவா. அப்படி இருக்கிற போது இது எப்படி தானம் வாங்குவான்? இந்த பையன் கும்பகோணத்துலேருந்து பட்டீஸ்வரத்துலேருந்து போனான். போனபோது அவன் ராஜாட்ட போய் சொல்லியிருக்கான், மந்திரி எல்லாரும் பார்த்துட்டு இதை பார்த்துட்டு திரும்பி போயிட்டான். அதுக்கு ராஜாவுக்கு பண்ணலைன்னா அத்தனையும் அவனுக்கு தான், அந்த கோல்டு முழுக்க அவனே எடுத்துன்னு போயிடலாம், தானமாக கொடுத்துட்றேன்டா. அது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புடையதாக இருக்கும். அது இவன் கொஞ்சம் தைரியமாக போனான் இந்த பையன். அப்போது அவன் போனதும் அந்த ராஜா கிட்ட போனான். ராஜா மந்திரிகிட்ட சொல்ல அவன் அழைச்சின்னு போன்றானா. அங்கே போயாச்சு. போனதும் அதை பார்த்தானா, என்னப்பா இந்த மாதிரி எல்லோரும் திரும்பி போயிட்டா, நீ சின்ன பையனாக இருக்கேன், என்ன நீ தைரியமாக வாங்கிப்பியா இந்த தானத்தைன்னா? பிராமணனுக்கு வாங்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, நான் வாங்கிக்கிறேன்ட்டான். சரி வாங்கிக்கோன்னா உடனே நேரம் எடுத்துன்னு போனான். இப்படியே அதை பார்த்து ஒரு அப்படியே தியானத்தில் நின்னானா அந்த எரும மாடு அது மேலே உட்காந்துருக்க யமதர்மராஜன் சிலையை பார்த்து. திடீர்னு அந்த சிலை மூணு வரல காமிச்சுதான். இவன் உடனே மூணு மாட்டேன்னு தலையாட்டினானான். பெரியவா சொல்கிற கதை இது. இன்றைக்கும் அதுக்கு இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. ஊன்னு தலையாட்டினானா. அப்புறம் 2 காமிச்சுதான் அந்த விக்கிரகம். இல்லை மாட்டேன் அப்படின்ட்டானா. சரி 1 அப்படின்னா
சரின்னு தலையாட்டினானா. உடனே என்ன பண்ணா, ஏன் வந்து கையில் தீர்த்தத்தை எடுத்தானா, அந்த யமதர்மராஜன் இதில் அவன் விக்கிரகத்தோட கையில் அதை விட்டான். விட்டதும் அடுத்த செகண்ட் இவனுக்கு அந்த தானம் வாங்கிக்கிறதுக்கு இவன் எடுத்துக்கிறேன்டான். என்னமோ தெரியல, அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளேயே அவனுக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு. தீர்க்க முடியாத அந்த கேரளாவில் இல்லாத மந்திரமா, மாந்திரிகமா, வைத்திய சாஸ்திரமா, சரியாக போயிடுது அவனுக்கு. எப்படி போச்சுன்னு தெரில. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே கூப்பிட்டான். மந்திரியை கூப்பிட்டு அவரை அழிச்சுன்னு வா அப்படின்னு அழிச்சுன்னு வந்ததும் அவனுக்கு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி, உனக்கு என்ன வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னா. எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இந்த எல்லாரும் பாசனத்துக்கு எல்லாரும் கஷ்டப்படுறா, நீ ஒரு கால்வாய் வெட்டி கொடுன்னா. அதான் அந்த கன்னட பிராமணம் பண்ணினதுனால கன்னடியன் கால்வாய்னு இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் போனேன்னாக்க அது இருக்க அந்த பெரியவா கதையெல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் போட்டும், நீ எப்படி, நான் இந்த மந்திரி பக்கத்தில் இருந்தாராமே, அவன் ஏதோ 3 விரல் காமிச்சுதாமே அந்த விக்கிரகம், அப்புறம் அது நீ தலையை மாட்டேன்னு ஆட்டினியா, அப்புறம் 2 விரலை காமிச்சுதான், அப்புறம் 1 விரலை காமிச்சதும் நீ சரின்னு சொன்னியா, என்ன அது விசேஷம் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, அந்த யமதர்மராஜா என்ன சொன்னான், நான் இந்த ராஜாவை விட்டணும், இந்த பாபமெல்லாம் போகணும், இவனுக்கு மிருத்யு தோஷம் விலகணும்னா நீ 3 வேளை சந்தியாவந்தனம் பண்ணிட்டுருக்கே ஒழுங்கா, அந்த பலனை எனக்கு கொடுத்துடுன்னு கேட்டான். நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னுட்டேன். சரி 2 வேளை பலனையானு கொடுன்னா கொடுக்க முடியாதுன்னு, 1 வேளை பலனை கொடு அப்படின்னு கேட்டான். சரின்னு சொன்னேன். அப்புறம்தான் நான் வந்து இந்த மாத்தியானிகத்தோட பலனை அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்னா. மாத்தியானிக கர்மா, மாத்தியானிகத்துக்கு தான் ரொம்ப பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறது அது. ஏன்னா இன்றைக்கும் போதாயன விருத்திக்காரா தவிர, போதாயன சூத்திரக்காரா தவிர மற்றவா எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டேன்னா மாத்தியானிகம் தான். முதல்ல பூனல் போட்டதும் முதல்ல மாத்தியானிகம். அவளுக்கு மாத்தியானிகம் கிடையாது, போதாயன சூத்திரக்காராளுக்கு சாயந்தரம் தான். முதல்ல விடுறதும் மாத்தியானிகம் தான் இல்லையா. இவனுக்கு பூனல் போட்டு வச்சுட்டு வாத்தியார் போயிடுவார். அப்புறம் ஏதோ 4 நாளைக்கு அது ஆரம்ப சூரத்தனம்னு பேர், ஏதோ வாத்தியாரும் வந்து தடவைலாம் சொல்லி வைப்பார். இவனும் சத்தையாக பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணிட்டு இருக்கிற காலத்தில் அப்புறம் காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், டியூஷனுக்கு போகணும் அப்படின்னு ஏதோ காலம்புரை அம்மா சொல்கிறாளேங்கிறதுக்காக ஏதோ பண்ணிவிடுவான். சாயந்தரம் அவள் அப்பாவும் சொல்கிறாரேன்றோ அப்பா இவனுக்காக அவள் அப்பா பண்ண ஆரம்பிப்பார். அதனால் அவன் பண்ணுற போது அது என்ன ஆகும், இவன் பண்ணுவான். மாத்தியானிகம் விட்டு போயிடும். முதல்ல ஆரம்பிக்கிறது மாத்தியானிகம், முதல்ல விடுறதும் மாத்தியானிகமாக ஆயிடும். பெரியவா அதெல்லாத்தையும் சொல்லிட்டு வருத்தப்பட்டு இதுக்கு வந்து வெக்கப்படவே வேண்டாம், ஏன் இந்த சந்தியாவந்தனத்தை விடுறான், இந்த ஏன்னு கேட்டால் பிராமணோ அஸ்ய முகமாசீத் அப்படின்னு வேதம் சொல்கிறதே. இவன் தானே இந்த சமூகத்துக்கெல்லாம் முகம் மாதிரி இருக்கான். ஆகையினாலே இந்த சரீரத்துக்கே முகம்தானே பிரதானமாக சொல்லியிருக்கு. இந்த முகம் நன்னா இல்லைன்னா இந்த சரீரம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை இல்லையா. அதனால இவன் சரியாக இருக்கணும் சமூகத்தில். இவன் சரியாக இருக்கணும்னாக்க இவன் கர்மானுஷ்டானத்தில் சரியாக இருக்கணும். இவன் கர்மானுஷ்டானத்தில் மட்டும் சரியாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை விட்டு போகவே முடியாது. அவனை வந்து நீங்கள் ஒத்துமையாக ஒன்றும் சொல்ல மாட்டானா. ஆகையினால அவன் நாம் மட்டும் நம்மோட கர்மானுஷ்டானத்தில் உண்மையாக சத்தியமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய நாஸ்திகனும் கூட உங்கள்கிட்ட கிட்டக்க வரமாட்டான், வர முடியாது. அது காப்பாற்றும் அது. ஆகையினால அதை கண்டு பயப்படவே வேண்டாம். என் அனுஷ்டானத்தில் நான் இருக்கேன் என்று நாம தான் அதில் தைரியமாக இருக்கணும். நான் இதை விடுறதுக்கு முதல்ல நாம தான் தயாராக இருக்கணும்.